நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குள்ள ஒரு கலவரம் நடக்குது. இந்த கலவரம் நடந்ததுக்கு நிஜமாவே என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு பல யூகங்கள், பல கணிப்புகள், பல விவரங்கள் எல்லாமே அண்மைய நாட்களா வெளியாகிட்டு இருந்த பின்னணியில இப்போ இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி சிஐடியோட விசாரணைகள் மூலமா நீதிமன்றத்தில் ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. இந்த அறிக்கையில என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு, நிஜமாவே நீர்கொழும்பு சிறைச்சாலையில நடந்த இவ்வளவு பெரிய இந்த வன்முறை சம்பவத்துக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது சிஐடியோட பார்வையில எப்படி இருக்கு, விசாரணைகள் என்னென்ன தகவல்களை வெளிப்படுத்தி இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம். இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த கிளர்ச்சிக்கு பின்னாடி இருந்தது யாரு? வெறுமனே உடற்பயிற்சி நேரம் மறுக்கப்பட்டதுக்காக தான் சிறைச்சாலைக்குள்ள இவ்வளவு பெரிய வன்முறை சம்பவம் நடந்ததா? கொழும்பு வெலிக்கடையில இருந்து மீட்பு பணிகளுக்கான போன சிறைச்சாலை அதிகாரிகள் நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குள்ள வெளியில தப்பிச்சு வர்றதுக்கான வழி தெரியாதனாலதான் கைதிகள் கிட்ட தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டாங்களா அப்படிங்கிற பல விடயங்கள் நேற்றைய தினம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. முதலாவதா இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை வன்முறை எதுக்காக நடந்தது, இதோட ஆரம்ப புள்ளி எங்க அப்படிங்கிறதுக்கான விசாரணைகள் சிஐடி மூலமா தீவிரப்படுத்தப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில ஜூலை மாதம் 5 தேதி நீர்கொழும்பு சிறைச்சாலையோட A1 வார்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த இந்த கட்டுவேலேகம சுரேஷ் அப்படிங்கிற ஒரு ஆபத்தான கைதி தான் இந்த ஒட்டுமொத்த கொடூரத்துக்கும் மூளையா நின்று செயற்பட்டவர், இதை வழி நடத்தியவர் அப்படிங்கிற ஒரு தகவல் இப்போ சிஐடி மூலமாவே நீதிமன்றத்துக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. அன்னைக்கு நாள்ல, அதாவது ஜூலை மாதம் 5 தேதி சுரேஷ் தனக்கு உடற்பயிற்சி செய்யறதுக்கு வழங்கப்படுற நேரம், அதாவது 30 நிமிடம் தான் வழங்கப்படும், அந்த 30 நிமிடத்தை விட அதிகமான கூடுதல் நேரம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சிறைச்சாலை அதிகாரிகள் கிட்ட கேட்டிருக்கதா தான் ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. ஆனா சிறைச்சாலை விதிமுறைகளோட அடிப்படையில இந்த சிறைச்சாலை அதிகாரி அவருடைய அனுமதியை மறுத்திருக்காரு. இந்த அனுமதி மறுக்கப்பட்டதுக்கு அப்புறமா தான் சுரேஷ் அந்த அதிகாரிய தகாத வார்த்தைகளால பேசி அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கி இருக்கதா நீதிமன்றத்துல தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த காரணத்தினாலதான் அவர் உடனடியா எல்வார்டுக்கு மாற்றப்பட்டிருக்காரு. அதாவது சுரேஷ் எல்வார்டுக்கு மாற்றப்பட்டிருக்காரு. ஆனா அந்த இடத்துலயும் எல்வார்ட்லயும் சுரேஷ் சில மோதல்களில் ஈடுபட்ட காரணத்தினால மறுபடியும் அவர் இருந்த A1 வார்டுக்கே கொண்டு வந்திருக்காங்க. மறுபடியும் A1 வார்டுக்கு கொண்டு வரப்பட்டதுக்கு அப்புறமா அங்க 2 வார்டுகளுக்கும் இடையில பயங்கரமான மோதல் ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஆரம்ப கட்ட மோதல்கள், அதாவது ஜூலை மாதம் 5 தேதி தான் 2 கைதிகள் உயிரிழந்திருந்ததோட 36 பேர் காயமடைஞ்சு வைத்தியசாலையில சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. இதெல்லாமே முதலாவது நாள் நடந்த சம்பவங்கள். இந்த முதலாவது நாள் சம்பவத்தை பயன்படுத்திக்கிட்ட கைதிகள் பலவந்தமா ஒட்டுமொத்த சிறைச்சாலையும் தங்களோட கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வந்திருக்கதா தான் நேற்று தினம் சிஐடி மூலமா நீதிமன்றத்துக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. கைதிகள் மூலமா நீர்கொழும்பு சிறைச்சாலை முழுமையான கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டதுக்கு அப்புறமா நீர்கொழும்பு போலீசாரால உள்ள நுழைய முடியல அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. இதனால நிலைமையை கட்டுப்படுத்துறதுக்கு கொழும்புல இருந்து 89 சிறை போலீஸ் அதிகாரிகள் வரவழைக்கப்பட்டிருக்கிறது மட்டும் இல்லாம ஜூலை 6 தேதி காலையில கைதிகளுக்கு காலை உணவு பரிமாற இருந்த இந்த நேரத்துல மறுபடியும் இந்த வன்முறை பெரிய ஒரு வன்முறை சம்பவமா மாறி இருக்கு. 2வது நாள் கைதிகளுக்கு காலை உணவு வழங்க போன சந்தர்ப்பத்துல இந்த முதல் நாள் சம்பவம் ஒரு மிகப்பெரிய வன்முறை சம்பவமா மாறினதுக்கு அப்புறமா நீர்கொழும்பு உள்ளூர்ல இருந்த சிறைச்சாலை அதிகாரிகள் அங்க இருந்த பாதுகாப்பு கதவு வழியா வெளியில தப்பிச்சு போயிருக்காங்க. ஆனா இந்த வன்முறையை அடக்கிறதுக்காக கொழும்புல இருந்து போன வெளி சிறைச்சாலை அதிகாரிகள் அந்த புதிய வளாகத்துக்குள்ள எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிற வழி தெரியாததுனால உள்ளேயே சிக்கி தவிச்சிருக்கதா தான் சிஐடி அதிகாரிகள் சிஐடி விசாரணை அறிக்கை மூலமா நீதிமன்றத்துல தெரிய வந்திருக்கு. நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குள்ள தப்பிக்கிறதுக்கான வழியை தேடி தவிச்சுக்கிட்டு இருந்த இந்த வெளியில இருந்து போன, அதாவது கொழும்புல இருந்து போன சிறைச்சாலை அதிகாரிகளை கைதிகள் குழு சூழ்ந்திருக்கிறது மட்டும் இல்லாம மரத்தடிகள் மூலமாவும் கற்கள் மூலமாவும் இரும்பு கம்பிகளாலையும் கொடூரமா தாக்கி இருக்கதா சொல்லப்படுது. இந்த கொடூரமான தாக்குதல் காரணமா தான் 10 சிறைச்சாலை அதிகாரிகள் உயிரிழந்திருக்காங்க. இந்த நிலைமை கைமீறி போனதுக்கு அப்புறமா வன்முறை கைதிகள் சிறைச்சாலையோட ஆயுத கிடங்க உடைச்சு அங்கிருந்த தோட்டாக்கள், அது மட்டும் இல்லாம துப்பாக்கிகளை பறிச்சு அதிகாரிகளை நோக்கி சுட ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா உடனடியா களமிறங்கின விசேட அதிரடி படையினர் முதலாவதா கண்ணீர் புகை குண்டுகளை வீசி இருக்காங்க.
அது பலனளிக்காத காரணத்தினால வானத்தை நோக்கி எச்சரிக்கை துப்பாக்கிச் சூடு நடத்தி அதுக்கப்புறமா சிறைச்சாலையோட நுழைவாயில் வழியா துப்பாக்கிச் சூடை நடத்தினதுக்கு அப்புறமா தான் உள்ள உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஏனைய அதிகாரிகளை மீட்டு இருக்கதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா அங்க இருந்து ஒரு F-58 ரக துப்பாக்கியும் 271 பயன்படுத்தப்பட்ட தோட்டாக்கள், அது மட்டும் இல்லாம 9 மில்லிமீட்டர் தோட்டாக்கள் மீட்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டிருந்த 60 துப்பாக்கிகள் தடயவியல் சோதனைக்காக நீதிமன்றத்துக்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இந்த தகவல்கள் எல்லாமே நேற்றைய தினம், அதாவது இப்போ நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குள்ள இவ்வளவு பெரிய வன்முறை சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா அந்த பகுதி ஒரு குற்றப்பிரதேசமா அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது. குற்றப்பிரதேசமா அடையாளப்படுத்தப்பட்டதுக்கு அப்புறமா நீர்கொழும்பு போலீசார் கிட்ட இருந்த இந்த விசாரணைகள் CID கிட்ட மாற்றப்படுது. CID தான் இதுக்கு முழுமையான விசாரணைகள் நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்ற உத்தரவும் பிறப்பிக்கப்படுது. இதுக்கப்புறமா தான் இந்த சிறைச்சாலை வன்முறை சம்பவம் தொடர்பாக CID முழுமையான ஒரு விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. இந்த முதற்கட்ட விசாரணைகள்ல தான் இப்போ இவ்வளவு தகவல்களும் வெளியாகி இருக்கு. வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, எக்ஸசைஸ் செய்யறதுக்காக 30 நிமிஷம் போதாது, எக்ஸ்ட்ராவா டைம் வேணும் அப்படின்னு கேட்டதுனாலதான் அங்க இருந்த அந்த கைதி, அதுவும் மிக முக்கியமான ஆபத்தான ஒரு கைதி, சிறைச்சாலை அதிகாரி கிட்ட எக்ஸ்ட்ராவா டைம் வேணும் அப்படின்னு கேட்டு அது மறுக்கப்பட்டதுனாலதான் இவ்வளவு பெரிய வன்முறை சம்பவம் வெடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் தான் நேற்றைய தினம் நீதிமன்றத்துல வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா இதற்கான மேலதிக விசாரணைகளும் இப்போ CID மூலமா முழுமையா ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அந்த விசாரணைகள் நடத்தப்பட்டு இருக்கதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த சதி திட்டத்தை மறைக்கிறது, அதாவது இப்போ முதலாவது நாள் எக்ஸசைஸுக்காக மேலதிக நேரம் கேட்கப்பட்டு அது மறுக்கப்பட்டு அன்னைக்கு நாள்ல 2 கைதிகள் உயிரிழக்கிறாங்க, பல பேர் காயமடைகிறாங்க. முதலாவது நாள் சம்பவம் இப்படி முடிய அடுத்த நாள் சிறைச்சாலை அதிகாரிகளை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் பெரிய வன்முறை சம்பவமா மாறுது. கைதிகள் தான் சிறைச்சாலை அதிகாரிகளை கொடூரமா தாக்கி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. அப்போ இந்த மிகப்பெரிய வன்முறை சம்பவத்தையும் கைதிகள் மூலமா சிறைச்சாலை அதிகாரிகள் தாக்கப்பட்டதையும் மறைக்கிறதுக்காக தான் கைதிகள் இந்த சிறையில இருந்த CCTV கேமராக்களோட DVR திட்டமிட்டு அடிச்சு நொறுக்கி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் CID நேற்று நீதிமன்றத்துல வெளிப்படுத்தி இருக்கு. ஆனா CID அங்க இருந்த 2 ஹார்ட் டிஸ்கை கைப்பற்றி அதை மொரட்டுவ பல்கலைக்கழக கணனி பிரிவுக்கு காணொளிகளை மீட்கிறதுக்காக அனுப்பி இருக்கதான ஒரு தகவலும் இப்போ வெளியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாம இராணுவ சமிக்ஞை படையினர் மூலமா இணையத்துல பதிவு செய்யப்பட்ட காணொளிகளையும் பெற்றுக்கொள்ள நீதிமன்றம் அனுமதி வழங்கி இருக்கு. இதுவரைக்கும் 136 சிறைச்சாலை அதிகாரிகள், 141 கைதிகள், 9 விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் அப்படின்னு 287 பேர்கிட்ட இந்த சம்பவம் தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அடையாளம் காணப்பட்ட அனைத்து குற்றவாளிகள் மேலேயும் கொலை குற்றம், துப்பாக்கி சட்டம், அது மட்டும் இல்லாம பொது சொத்து சட்டம் இதுக்கு கீழே வழக்கு தொடரப்பட இருக்கதா நேற்றைய தினம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. இதுல வெளியாகி இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நாங்க அன்னைக்கு சொன்ன மாதிரியே இந்த சிறைச்சாலை சம்பவத்துல ஒரு முக்கியமான அதிகாரி பேசு பொருளா மாறி இருந்தாரு. பேசு பொருளானா அவருக்கு வரவேற்புகளும் இருந்தது, விமர்சனங்களும் இருந்தது. இந்த நுழைவாயிலுக்கு வெளியில இருந்து துப்பாக்கி சூடு நடத்தின அந்த ஒரு அதிகாரி, இவர் யாரு? இவர் ஒரு சிலர் வரவேற்றாங்க. இவர் அந்த சந்தர்ப்பத்துல யோசிச்சு ஒரு முடிவு எடுத்ததுனாலதான் இன்னைக்கு இவ்வளவு அதிகாரிகள் உயிரோடு இருக்காங்க. அப்படி அது மட்டும் இல்லாம இந்த கைதிகள் வெளியில வராம அவர் தான் தடுத்தாரு அப்படிங்கிற ஒரு தகவல் சிறைச்சாலை திணைக்களம் மூலமாகவும் விளக்கமா வழங்கப்பட்டிருந்தது. ஆனா ஒரு சில பேர் விமர்சனங்களை முன் வச்சிருந்தாங்க. அதாவது கைதிகளோட உறவினர்கள் தரப்பிலிருந்து ஒரு சில விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. அவர் எப்படி சட்டத்தை கையில் எடுக்க முடியும், துப்பாக்கி சூடு எப்படி நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் விமர்சனங்களை முன் வச்சிருந்ததையும் பார்க்கக்கூடியதா இருந்தது. இதை தொடர்ந்து இந்த சம்பவங்களுக்கு அப்புறமா இந்த ஒரு காணொளி, அவர் இந்த துப்பாக்கி சூடு நடத்துற காணொளி அதிக அளவுல பேசப்பட்டது. இதுக்கப்புறமா அவருக்கு வெளிநாடுகள்ல இருந்து பல கொலை மிரட்டல்கள் வருது, அவருக்கு போன் கால்ஸ் மூலமா அவருக்கு அச்சுறுத்தல்கள் விடுக்கப்படுது அப்படிங்கிற செய்திகள் வெளியாகி இருந்தது. அந்த அதிகாரிக்கு பல இடங்கள்ல இருந்தும் பல தரப்பினர்கிட்ட இருந்தும் கொலை மிரட்டல்கள் வருது அப்படிங்கிறது தான் வெளியாகி இருந்த செய்திகள். இந்த சம்பவத்துக்கு அப்புறமா இந்த அதிகாரியை இப்போ இடமாற்றம் செஞ்சிருக்கதா தான் சொல்லப்படுது. இந்த அதிகாரிக்கு இடமாற்றம் வழங்கப்படுது. ஆனா இதுல இருக்கக்கூடிய ஒரு விமர்சனம் என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல இருந்து அவருக்கு உயிர் அச்சுறுத்தல்கள் இருக்குன்னு அவரை இன்னொரு இடத்துக்கு இடமாற்றம் செஞ்சிருக்காங்க. இப்படி இடமாற்றம் செஞ்ச இடமும்
ஒரு சில தரப்பினர் மூலமா வெளிப்படுத்தப்பட்டு வருது. அப்படி வெளிப்படுத்துறது சரியான விடயம் கிடையாது. ஏன்னா அவருக்கு ஒரு உயிர் அச்சுறுத்தல் இருக்கு. அந்த உயிர் அச்சுறுத்தலை தாண்டியும் அவர் எந்த இடத்துக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிறத நீங்க வெளிப்படுத்துவீங்களா இருந்தா அதுவும் அந்த அதிகாரிக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தா மாறும் அப்படிங்கிறதுதான் இப்போ வெளியாயிருக்கக்கூடிய விமர்சனமா இருக்கு. அப்போ இந்த நீர்கொழும்பு வன்முறை சம்பவம் இந்த அளவுக்கு பாரதூரமான ஒரு விஷயமா இப்போ மாறி இருக்கு. சிஐடி மூலமா நேற்றைய தினம் நீதிமன்றத்துல வெளிப்படுத்தின மாதிரியே வெறுமனே 30 நிமிடத்தை தாண்டி மேலதிகமா உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்னு கேட்டதுதான் இந்த வன்முறை சம்பவத்துக்கான மிக முக்கியமான காரணமா? இது முதற்கட்ட விசாரணைகள்ல தெரிய வந்திருக்க விடயங்கள் தானே. ஆனா இதுக்கப்புறமா நடத்தப்படக்கூடிய விசாரணைகள் தான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன, இத்தனை பேரோட உயிரை பறிக்கிற அளவுக்கு இந்த ஒரு சின்ன விஷயம் தான் இருந்திருக்கா அப்படிங்கிறது முழுமையா தெரிய வரும். அப்படி இல்லைன்னா இதுக்கு முதல்ல சொல்லப்பட்ட மாதிரி இது நீண்ட நாள் பிளான் பண்ண ஒரு விஷயமா இருக்குமா, அப்படி இல்லைன்னா திடீர்னு நடந்த ஒரு சம்பவமா அப்படிங்கிறத எதிர்வரும் நாட்கள்ல நீதிமன்றத்துல வழங்கப்படக்கூடிய அறிக்கைகள் மூலமா தெரிந்து கொள்ள முடியும். இப்ப வரைக்கும் வெளியா இருக்கக்கூடிய தகவல்களோட அடிப்படையில சிஐடி இந்த விஷயங்களை தான் நீதிமன்றத்துல வெளிப்படுத்த இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். எதிர்வரும் நாட்கள்ல இன்னும் என்னென்ன தகவல்கள் வெளிவர போகுது, யாரு இதோட மிக முக்கியமான சூத்திரதாரியா இருக்காங்க, இதுல மூளையா செயற்பட்டிருக்கிறது யாரு, நிஜமான காரணங்கள் என்ன அப்படிங்கிறது தொடர்பா இப்போ வரைக்கும் வெளியா இருக்கக்கூடிய தகவல்கள் தொடர்பா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.